உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கேர் டேக்கரா வந்திருக்கிற ஆளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமா அத்த, நானும் அதை தான் யோசிக்கிறேன். வாஸ்துவம் தான். இந்த விக்ரம் படம் பாத்தீங்களா? அதுல வருவாங்களே டீனா, இந்த கமல் சார் வீட்ல மருமக புள்ளையும் பேர புள்ளையும் காப்பாத்துறதுக்காக சும்மா அடிச்சு தும்சம் பண்ணி காப்பாத்துவாங்களே, அந்த மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். ஆள் பார்க்கதான் இப்படி இருப்பேன், பிரச்சனைன்னு வந்துச்சு இறங்கி செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க எல்லாரும் என்ன முழுசா நம்பலாம். பாதுகாப்பா இருப்பேன். உன் பாதுகாப்பெல்லாம் எங்க யாருக்கும் தேவையில்லை. நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா சரி. ஆதி, எங்க இருந்துப்பா பிடிச்ச? சித்தப்பா, என் ஃப்ரெண்டு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் ஃபாரின் போனதால தமிழை பார்த்துக்கிறதுக்கு இங்கே வந்துட்டாங்க. என்ன சார் இந்த அறிமுகம்லாம் எதுக்கு சார்? நமக்கு நம்ம பாக்குற வேலை தான் நமக்கு இன்ட்ரோடக்ஷன். மா, நான் நானும் பார்த்துனே இருக்கிறேன், உன் வருஷத்துக்கு ஓவரா பேசினே இருக்கிறேன். பாரு என்னங்க நீங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ச்சே, வந்து 10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள அவ கேரக்டரை நான் உள்வாங்குறேன். ஐயோ, பயங்கரமான ஆளா இருக்கும் போல இருக்க. இது பாரு, வந்தம்மா குழந்தைய பார்த்தம்மான்னு அமைதியா இருக்கணும். தேவையில்லாம கண்டதையும் இந்த வீட்டுல பண்ணக்கூடாது, புரியுதா? ஆதி, சொல்லி வை இவகிட்ட. நான் ஏன் மேடம் அதெல்லாம் பண்ண போறேன்? எனக்கு பாப்பாவை பாத்துக்கணும், அவ்வளவுதான். பிரச்சனைன்னு வரும்போது குறுக்க வரவங்க யாரா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆதி சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? சார், இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நீங்களா இருந்தாலும் சரிதான் சார். இத பாருங்க, அதோ நெட்டைய நிக்கிறார் பாருங்க அவரு, இவரு, இந்த பாப்பா, அதுக்கப்புறம் இந்த பீப்பா, அப்புறம் பக்கத்துல பலபலன்னு நிக்கிறாரே, அப்புறம் இந்த அம்மா, இந்த மாதிரி வேற யாரு வந்தாலும் சரி நான் சும்மா விட மாட்டேன் சார். ஐயோ, நான் உங்களெல்லாம் சொல்லல, உங்கள மாதிரி இருக்கிறவங்கன்னு பொதுவா சொன்னேன், அவ்வளவுதான். ஆதி, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுறா. இவள போய் குழந்தைய நல்லா பாத்துப்பான்னு கூட்டிட்டு வந்திருக்கியா? மா, அவங்க அப்படிதாம்மா, சும்மா படபடன்னு பேசுவாங்க, ஆனா சுபாவத்துல ரொம்ப நல்லவங்க. உங்களை பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தமிழுக்கும் இப்படி ஒரு ஆளு கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம்மா. தமிழ் வேற அடிக்கடி கீழே விழுந்து தலையில அடிபட்டிருக்கு. வாங்க 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 வாங்க. உங்களை பாத்துக்க ஒருத்தங்க வரப்போறாங்கன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான். இவங்க பேரு ராணி. இவங்க தான் உங்களை பாத்துக்க போறாங்க, சரிங்களா? வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் அந்த பாப்பாவா? உங்களை தான் பாத்துக்க போறேனா? என் பேரு தான் ராணி. ஹாய் ஹாய். அடடா, உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரணும்னு நினைச்சனே. உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல? உங்க அப்பா சொன்னாரு, வாங்கிட்டு வரலையே, என்ன பண்றது? கண்ண மூடி தர. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சாக்லேட். நீங்க மேஜிக்லாம் பண்ணுவீங்களா? தெரியும் தெரியும், மேஜிக் தானே, பண்ணிட்டா போச்சு. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பா. இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பாப்பாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க கவலையே படாதீங்க, இனி இவங்க ஏன் பொறுப்பு, சரியா? பாப்பா, நம்ம மேல போய் விளையாடலாமா? ஏன் ரூமுக்கு போலாம்? வாங்க போலாம், வாங்க. என்ன மேடம், நம்ம செலக்ஷன் ஓகேவா? அதான் தமிழை பார்த்துக்க ஆள் வந்தாச்சு இல்ல, இனிமே நம்ம ஹனிமூன் கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, வெளியே போறோம், ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்.
மேடமும் போய் ஆஃபீஸில் லீவு சொல்லிட்டு ரெடியாக இருக்கீங்க. நான் வந்ததும் புறப்படுறோம், ஓகேவா? நான் உங்களை பேங்க்குக்கு தானே அனுப்புனேன். ஓ, அதுக்குள்ள பணத்தை கட்டிட்டீங்களா? மேடம், நான் கார்ல போயிட்டு இருந்தப்போ 2-3 ரவுடிங்க வந்து வழி மறிச்சு பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. சபாஷ் பாரதி, சூப்பர் டிராமா. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஏங்க, என்ன சொல்றீங்க? நான் பணம் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஏய் பாரதி, முதல்ல உன் நடிப்பை நிறுத்து. யாராவது ஏமாந்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு. எவ்ளோ கிளவரா ப்ளே பண்ணிருக்க. அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கள வேலைக்கு எடுக்க கூடாதுன்னு நான் இங்க தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீ அக்கௌண்டன்ட் தானே? பணத்தை பேங்க்குக்கு பாதுகாப்பா எடுத்துட்டு போனங்கிற அறிவு இல்ல. இவ்ளோ சர்வசாதாரணமா வந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டேன், திருடிட்டு போயிட்டாங்கன்னு சாதாரணமா வந்து சொல்லிட்டு இருக்க. இங்க பார், மரியாதையா பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்க? இங்க பாருங்க, விளையாடாதீங்க. பணத்தை எடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. தேவையில்லாம இப்படி வீணா ஏன் மேல பழி போடாதீங்க. ஓ, நான் பழி போடுறேனா? உன்ன சொல்லி தப்பில்ல, தப்பு ஏன் மேலதான். நீ யாரு, உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சோம் உன்கிட்ட போய் இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்தேன் பாரு. அதுக்கு ஏன் புத்தியை தான் செருப்பால் அடிக்கணும். மேடம், தப்பா பேசாதீங்க. நான் எதுக்காக அந்த பணத்தை எடுக்கணும்? ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் எடுக்கல. எதை வச்சு உன்னை நம்ப சொல்ற? நீ வேலைக்கு சேர்ந்து முழுசா 3 நாள் கூட ஆகல. இன்னைக்கு வந்து என்கிட்ட லீவ் கேட்ட. ஓ, லீவ் போட்டு பணத்தை தூக்கிட்டு போகலான்னு பிளான் போட்டிருக்கல. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரப்போகுது. இங்க பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. அந்த பணம் எனக்கு தேவையே இல்ல. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க வேணா டிரைவரை கூப்பிட்டு கேளுங்க, நடந்த உண்மை என்னன்னு அவர் சொல்லுவாரு. டிரைவரை கூப்பிட்டு கேக்குறதா? நீ அவருக்கு பணம் கொடுத்து போய் சொல்லியிருந்தா நானும் பண்றது? அதெல்லாம் பண்ணக்கூடியவதான் நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கெல்லாம் போலீஸ் தான் சரி. இங்க பார், காணாம போனது என்னோட பணம். நீ சொல்ற கதையை கேட்டு அப்படியே இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஓகே சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. உன்னோட மிச்ச கதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லு. பாரதி, நீ பயப்படாத, நான் உன்னை நம்புறேன். போலீஸ் வரட்டும், பாத்துக்கலாம். நீ வந்து உட்காரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.